முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களை கிண்டல் பண்ணிவிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. தாவேக்காவுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் முதல்ல ஓட்டை நான் போடலை, அதுக்காக வருத்தப்படுறேன். நீங்கள் ஆக்ஷனை அதாவது பேச்சை குறைச்சிட்டு ஆக்ஷனை அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. உடனடியாக எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கீங்க. எங்களுக்கு புரியும், எங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியும். நாங்கள் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கியிருக்கேன், வாங்க போகிறேன், எல்லாம் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு உயர் பதவியில் இருக்க ஒரு மனுஷனை தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது அந்த பதவிக்கு அது அழகாக எனக்கு தெரியலை. முதலமைச்சர் இதை கவனித்து நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதனால் எனக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. விஜய் அவர்கள் நல்ல மனிதர், அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். ஆனால் அவங்கள கிண்டல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. இப்போது அவங்க இருக்கிற பதவிக்கு சத்தியமாக மரியாதை கொடுக்கணும், அது நம்மளோட கடமையும் கூட. அதை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் கவனித்து சைபர் கிரைம் மூலமாக இந்த மாதிரி வீடியோ உங்களை கிண்டல் பண்ணி போடுறவங்க மேலே தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. ஆட்சியில் இருக்கிறவங்கள மதிக்கணும். நம்மளுக்கு அவங்க மேலே பர்சனலாக எந்த ஒப்பீனியன் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதை ஒரு மீடியாவில் வெளிப்படுத்தும் போது அவங்கள கிண்டல் பண்ணி ஒரு படத்துடைய சீனை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. ஒரு டைனமிக்கான ஒரு நடிகர் ஆட்சிக்கு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பாப்புலாரிட்டி நல்ல பாப்புலாரிட்டி மக்களுக்கும் நல்லா செய்யணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறத நீங்கள் தடுக்கணும். நான் டிஎம்கே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அந்த கரூர் சம்பவத்தை கூட நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது வேறு. இப்போ உங்களுடைய பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு தமிழகத்துடைய பிரஜையாக என்னுடைய கடமை. அதுக்காக தான் இந்த ரீல்ஸை செக் பண்ணி அவங்க அந்த ரீல்ஸ் உங்களை தப்பாக க்ரியேட் பண்ணுறவங்க மேலே தயவு செஞ்சு சைபர் கிரைம் மூலமாக நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றியோடு ஐயம்பெருமாள் என்றைக்குமே நல்லாட்சியை விரும்புகிறேன்.